Hey hello guys, இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த விவோவோட Vivo Y33t இன்னைக்கு மீண்டும் ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைங்களா கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைபாக பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் பட்டனில் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு பார்த்தால என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. நீங்கள் நம்ம சேனல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பார்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ஆரம்பிச்சோம். ஸோ ஒயிட் கலர் பாக்ஸில் டாப்பில் Vivo Y33t, அது கீழே அவளுக்கு ஃபோனோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. பாட்டம் அண்ட் டாப்பில் எதுவுமே கொடுக்கல. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் கீழே Y33t, மேலே Vivo IPL டைட்டில் ஸ்பான்சர். அப்படியே பேக் சைடு வந்தோம்னா Snapdragon 680, அப்புறம் 50 மெகாபிக்சல் கேமரா, 5000 mAh பேட்டரி, 1080p டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, இப்போ பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே V1 போட்டு இன்னொரு லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிட்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கொடுக்குற புக்லெட்ஸ் அண்ட் TPU கேஸும் கொடுத்துருக்காங்க. கேஸ் குவாலிட்டி பார்க்க நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு நம்மளுக்கு Y33t ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் எடுத்து ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வேறக்குன்னு வந்தோம்னா, ஓகே இந்த கார்டு எடுத்துகிட்டு அதுக்கு நமக்கு சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பிரேக் பார்த்தீங்கன்னா ஓகே 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் நமக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இயர்பாட் ஸ்டைலில் இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடியில் சிம்டிலும் கொடுத்துருக்காங்க. ஓகே பாக்ஸ் கன்சர்ன் பார்த்தோம்னா எல்லாமே கொடுத்துட்டாங்க. விவோ பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் கன்சனில் பஞ்ச வைக்கல. இந்த ஃபோனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே மெயினான விஷயம் எங்கே இருக்குது நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே பாக்ஸ் கன்சன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கைஸ், இங்கே பாக்ஸ் கன்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃபோன் இந்த ராப்பில் எடுத்தோம்னா கண்ணாடி, எக்ஸாக்டாக கண்ணாடி தான். அந்த டிசைன் தான் கைஸ் வேறு லெவலுக்கு. மிரர் பிளாக், நமக்கு கலர் பார்த்தீங்கன்னா மிரர் பிளாக், ஆனால் ஃபிங்கர் மெசேஜஸ் நல்லா பிக்கப்படுது. ஓகே நல்ல ஒரு ரிஃப்ளெக்டிவான நல்ல சூப்பரான கொடுத்துருக்காங்க. ஓகே சீரியஸாக அந்த பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ரிஃப்ளெக்டிவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபோனை கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே ஆரம்பித்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் HD + IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 2400 × 1080 பிக்சல்ஸ். டிஸ்பிளே ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரும்போது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 83.4% கொடுத்துருக்காங்க. ஓகே ரெகுலராக கொடுக்குற டார்க் மோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி பிரைட்னஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஓகே நல்ல ஒரு ஸ்மூத்தான டிஸ்பிளே தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோம்னா 401 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஓகே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவுட்டோர் இன்டோர் எல்லாத்துக்குமே டிஸ்பிளே நல்லா வைப்ரண்ட்டாக ஷார்ப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே டிஸ்பிளே ஹெட்ஸ் ஆஃப். ஓகே நல்ல ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நல்ல ஒரு டிஸ்பிளே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் வைக்கல. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் பாடி ஸ்டைல்னு வந்தோம்னா இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன்ஸோட இருக்க பிளாஸ்டிக் பில்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் பார்க்க நல்லாவே இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே க்ளீனாக வச்சுருந்தா தான் உண்டு, இல்லாட்டி அந்த ஃபிங்கர் மெசேஜஸ் நல்லா பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே கேஸோ ஸ்கின்னோ போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 6.58 inch பேனல் ப்ரொடக்ஷனுக்கு எதுவும் கொடுக்கல, ஏதாச்சும் நெகட்டிவாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கலாம். பேஸ்மெண்ட்ஸ்னு வந்தோம்னா டாப்பில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே தான் உள்ள கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு ரெட் கலர் ஆக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மேபி டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ்க்காக இருக்கலாம். ஓகே இப்போ அப்படி நம்ம கண்டினியூவாக ரைட் சைடு பார்த்தோம்னா பவர் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வேலை செய்யுது. இதே பாட்டமில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேன்னு வந்தபோது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நத்திங் ப்ளைனாக விட்டுட்டாங்க. யா ஓகே மற்றபடி இந்த ஃபோனோட வெயிட்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 182 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு வந்தோம்னால 8 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காம்பாக்டான ஃபினிஷோட நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் தான் கைஸ் சீரியஸாக எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு மிரர் பிளாக்கில், மிரர் தான் கண்ணாடியே தான், என்ன ஒரு வேறு கலர் வேரியண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம்
கண்ணாடி மாதிரியே அப்படியே ஒரிஜினல் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இதுவும் கண்ணாடி தான். ஓகே, கலர் வேரியன்ட்ஸ்னு வந்தோம்னா மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்மக்கிட்ட இருக்க கலர் மிரர் பிளாக், இது போக மிட் டே ட்ரீம் அந்த பாக்ஸில் இருக்க கலர் வேரியண்ட். ஓகே, இந்த கலர் தான் எனக்கு தெரியும், இந்த மிரர் பிளாக் தான் திரும்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரிஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிசைன் விவோனாலே டிசைன் தானே. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 8GB LPDDR4Xக்கான ரேம் ப்ளஸ் 120GB UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 8GB ரேமில் 2.5GB ரேம் யூஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் 4GB விர்ச்சுவல் ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்தோம்னா 120GB ஸ்டோரேஜில் 21.82GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு ரஃப்லி ஒரு 105-7GB நம்மளுக்கு ரஃப்லி கிடைக்கும். தேவைப்பட்டால் 1TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூவாக இருக்காது. இப்போ இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6 நானோமீட்டர் பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதே ப்ராசஸரோட நம்ம போன வீடியோவில் ஒரு ஃபோன் பண்ணோம், Vivo Y33t. ஓகே, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Fewtech OS வெர்ஷன் 12 நடந்துகிட்ருக்கு, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11. ஓகே, இந்த ஃபோனோட ஜிபின்னு வந்தோம்னா Adreno 610க்கான ஜிபி கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது டே டு டே டாஸ்க் ஒரு மிட் ரேஞ்ச் கேம்ஸ்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ஹெவி கேம்ஸ்லாம் லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு விவோ இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி 7 சீரிஸ் ப்ராசஸர் லான்ச் பண்ணி தான் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே காமிச்சு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் கேமராஸ்னு வந்தபோது பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர் f1.8 ஆப்பேச்சராக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வழக்கமாக கொடுக்குற 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் டெப்த் சென்சர் f2.4 ஆப்பேச்சராக கொண்டு வந்திருக்காங்க. இதே நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா அந்த ரிவ்யூ ட்ராப் நாச்சில் ஒரு 16 மெகாபிக்சல் f2.0 ஆப்பேச்சரோட ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க, செல்ஃபி சென்சர். ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா ஓகே, ரெகுலராக கொடுக்குற எல்லா கேமரா ஃபீச்சர்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ மோட், வீடியோ மோட். ஸோ ஃபோட்டோ மோட், வீடியோ மோட் ரெண்டுலேயுமே நம்மளால் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஓகே, மோடில் பார்த்தோம்னா ரெகுலராக கொடுக்குற 50 மெகாபிக்சல் மோட், பேரனோமா, ப்ரோ மோட், டைம் லேப்ஸ் இந்த மாதிரி மோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரி வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் ஒரு 18 வாட்க்கான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளால் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியும், அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்னு வந்தோம்னா ஆல்மோஸ்ட் ஈஸியாக 2.5 days கிட்டே நார்மல் யூசேஜ் பண்ணால் தாங்கும். கடைசி இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு வந்தோம்னா அந்த 8120க்கான வேரியண்ட் 18,990க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தாக என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே காமிச்சா சொல்லுங்கள். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஓகே தான், எக்ஸப்ட் ப்ராசஸர். ஒரு ஸ்னாப்ட்ராகனோட 7 சீரிஸ் கொடுத்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க காமிச்சா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே காமிச்சா சொல்லிடுங்க. இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் அட்ராக்டிவாக இருக்கிறது அந்த டிசைன். பேக் சைடில் அந்த மிரர் பிளாக் நம்மக்கிட்ட கலர் வேரியண்ட்டில் இருக்கிற டிசைன் தான். ஸோ நல்ல ஒரு ரிஃப்ளெக்டிவாக திருப்பி பார்க்க வைக்கிறது அந்த ஒரே ஒரு டிசைன் தான். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ விவோ எப்போவுமே டிசைன் நல்லா பண்ணுவாங்க, அதே மாதிரிக்கா இங்கே டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, டிசைனை பற்றி பேசுறதுக்கு பதிலாக உள்ள பார்ட்ஸையும் பற்றி பேசிடுவோமே. இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 680 கொடுத்ததுக்கு பதிலாக ஸ்னாப்ட்ராகனோட 720G அந்த மாதிரி ப்ராசஸர் கொடுத்தா கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.